காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விடு. அப்பொழுது உன் மனம் புதிதாகும். உன் எண்ணங்களில் தெளிவு ஏற்படும். உன் நோக்கம், உன் மதிப்பீடுகள், உன் தெரிந்தெடுப்புகள் எல்லாவற்றிலுமே ஒரு முக்கிய மாறுதலை நீ காண்பாய். உன் அழைப்பு எத்தனை பெரியது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். கர்த்தரின் சித்தம் இன்னதென்று நீ அறிந்து ஊழியம் செய்யும்போது எல்லாமே உனக்கு உகந்ததாக காணப்படுகிறது. நீ என் சித்தம் என்று எல்லை கோட்டுக்குள் இருப்பாய் என்றால் என் குரல் தெளிவாக உன் செவிகளில் தொனிக்கும். என் சித்தத்தை விட்டு நீ வெளியேறினால் என் குரலை நீ சரியாக கேட்க முடியாது. ஆகவே உன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றி வா. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். என் கண்கள் எவ்வளவு முக்கியமானவை! கண்களை தெளிவிப்பது கர்த்தருடைய கற்பனைகள். ஆவியானவர் உன் கண்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கட்டும். தோட்டத்தில் நடந்த பாவம் ஏவாளின் பார்வையாலே தானே வந்தது. மிகவும் எச்சரிக்கையோடு உன்னை காத்துக்கொள். உன் கண்களை என்மேல் பதித்துவிடு. என் முகத்தை தேடு. ஆத்துமாக்களை தேடுவதில் கவனம் செலுத்து. ஆதார வசனம்: உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நீதிமொழிகள் 4:25.